வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா 2025 நடக்கக்கூடிய டிஎன்பிசி குரூப் 4 அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ப்ரீ கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு சிலபஸ் வைஸ் நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கில் வந்து நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இலக்கியத்தில் அறநூல்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, இனியவை 40, சிறுபஞ்சமூலம், ஏழாதி, ஔவையார் அப்படின்னு சொல்லிட்டு பாடலாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருப்போம்னு கேட்டாக்க உங்களுக்கு நாலடியாரம் பார்த்துருப்போம், நான்மணி கடிகை பார்த்துருப்போம், இனியவை 40 பார்த்துருப்போம், திரிகடுகம் பார்த்துருப்போம், ஆசார கோவை வந்து பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து பார்த்து முடிச்சிருப்போம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்னக்கா பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏழாதி. ஓகேவா? இது இன்னும் 4 டாபிக் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து நியூ புக் ஓல்டு புக் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்கில் தான் நிறைய இருக்கும், சரிங்களா? நியூ புக்கில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுதான் பழமொழி 400. பழமொழி 400 ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. யாருன்னா மூன்றுரை அரையனார். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடா ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுன வேண்டுவது இல். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுன வேண்டுவது இல் பழமொழி 400 எத்தனை இருக்குன்னு கேட்டால் 400 பாடல் இருக்கு. ஒவ்வொரு லைன் அதாவது ஒவ்வொரு அடி முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு பழமொழி கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்ல ஒவ்வொரு பழமொழி கொடுத்துருப்பாங்க. ஆற்றுன வேண்டுவது இல். இங்க கொடுத்துருக்க பழமொழி இதுதான். இந்த பாட்டோட பொருள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பாட்டுடைய பொருள் வந்து தெரிஞ்சுக்கலாம். கல்வி கற்றவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் மதிப்பு இருக்கு. நம்ம பேருக்கு பின்னாடி வரக்கூடியது, கடைசி வரைக்கும் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம படிச்ச படிப்பு தான், நம்ம செய்யக்கூடிய வேலை. இது 2 தான். இந்த படிப்பு படிச்சதுனால தான் அந்த வேலையும் தகுந்த மாதிரி கிடைக்கும். நீங்க 8வது படிச்சா ஒரு பியூனா தான் போக முடியும். அதே ஒரு டிகிரி முடிச்சா குரூப் 2 குரூப் 1 லெவல்ல வந்து நீங்க பண்ண முடியும் இல்லையா? இந்த டிகிரின்றது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி கல்வின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நாட்டுக்கு நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் உங்க கல்வி இருந்தா உங்களுக்கு வந்து சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை ஆற்றுன வேண்டுவதில் கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கல்வி கற்றவருக்கு ஆற்றுன வேண்டுவதில் என்பது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். நூல் குறிப்பில் கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஆற்றுன வேண்டுவதில் என்பது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பது பொருள். கற்றவனுக்கு கட்டுச்சோறு. அந்த வழியில போறப்போ சாப்பாடு எடுத்துட்டு போவோம் இல்லையா? இப்போ எங்கேயாச்சும் டூருக்கு போறோம்னா ஒரு நாள் 2 நாள் சாப்பாடு எடுத்துட்டு போவோம். அந்த சாப்பாடு வந்து அவனுக்கு தேவையில்லை. கல்வி கற்றவனுக்கு வந்து வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பது தான் என்னுடைய பொருள். ஓகேவா? இது வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆசிரியர் குறிப்பு பாருங்க. நூலின் ஆசிரியர் மூன்றுரை அரையனார். முன்றுரை அரையனார் அவருடைய பேரு. முன்றுரை என்பது அவருடைய ஊர் பேர். இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. பழமொழி 400 ஆசிரியர் பெயரில் முன்றுரை என்பது என்ன? அது ஊர் பெயரா என்னன்னு கேட்பாங்க. அரையன், முன்றுரை அரையனார் இருக்கு இல்லையா? அரையன் என்பது பார்த்தீங்கன்னாக்கா அரசனை வந்து குறிக்கும் சொல். இவர் முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம், அல்லது அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராக இருக்கலாம் அப்படின்னு வந்து பொருள் வந்து கொடுத்துருப்பாங்க. இது நூல் குறிப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வழி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நாற்றிசை, 4 கூட்டல் திசை அப்படின்னு சொல்லி வரும் பிரித்து எழுதுறது. கட்டுச்சோறு அப்படின்னு கேட்டாக்கா சாப்பாடு நம்ம வழியில் எடுத்துகிட்டு போகக்கூடிய சாப்பாடு வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய பழமொழி 400. அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விருந்தோம்பல்ன்ற டாப்பிக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. மாறியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மருக்கு. பாரி மடமகள் பான்மருக்கு நீரோலையில் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றுடா முன்றிலோ இல். முன்றிலோனாக்கா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு முன்னாடி திண்ணை வச்சு கட்டுவாங்க. ஏன்னு கேட்டா அந்த வழியில வழிப்போக்கர்கள் வந்து ஓய்வு எடுக்க அங்க வந்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டுக்கு முன்னாடி திண்ணை கட்டுவாங்க. அதுதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டாக்கா மாறினா மழை குரூப் 2ல கேட்டிருப்பாங்க. சொல்லும் பொருளும் 2 டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டிருப்பாங்க. இந்த மாறி அப்படின்னா என்னன்னு கேட்டிருப்பாங்க. இந்த மாறினா என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் எடுத்திருப்பாங்க. மாறி ஒன்று, அதாவது சொல்லும் பொருளும் உங்களுக்கு டிஎன்பிசியில் என்ன சிலபஸ் கொடுக்குறாங்களோ அங்கே தான் எடுப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா? இப்போ மாறி பாருங்க, இங்கே தான் இருக்கு. மாறினா என்னன்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு புக்கில் என்ன சிலபஸ் கொடுக்குறாங்களோ அதே தான் அங்கிருந்து கொஸ்டினும் எடுப்பாங்க. மாறினா மழை இல்லாத வறண்டிருந்த காலத்துலையும் பார்த்தீங்கன்னா பாரி இருக்காங்க இல்லையா? வேலிர் 5 வேலிர் இருப்பாங்க. அவனுடைய ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா பாரி. அவனுடைய மகள்கள் யாருன்னு கேட்டாக்க மடமகள் அப்படின்னு கேட்டாக்க மகள்கள், இளம் மகள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. 2 மகள் இருப்பாங்க. நம்ம சிவாஜி படத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க பாப்பையா வந்து கேட்பாரு. இது அழகான தமிழ் பேருங்க. அங்கவை சங்கவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
அங்கவை, சங்கவைன்னு சொல்லுவாங்க. அவங்க யாருன்னு கேட்டாங்க, அந்த பாரியுடைய மகள்கள் தான் 2 பேர். இந்த பாரியுடைய மகள் தான் பார்த்தீங்கன்னாக்கா, அங்கவை மற்றும் சங்கவைன்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. பாணர்கள் அப்படின்னு கேட்டாக்க, புலவர்களோ, இல்ல யாரோ ஒருத்தர் கை ஏந்துறவங்களோ, யாரோ ஒருத்தர் வருவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு கேட்குறாங்க. சாப்பாடு கேட்டதும், எந்நேரம் கேட்டாலும் சரி, அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னாக்கா, நீர் உலையில அந்த அரிசிய போட்டு வேக வச்சு தருவாங்க. அதாவது வீட்ல பொருள் இல்லன்னா கூட பார்த்தீங்கன்னாக்கா, ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி சாப்பாடு கேட்டவங்களுக்கு சாப்பாடு குடுப்பாங்க அப்படின்றத இத வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது வந்து ஆசிரியர் வந்து முன்னுரை அறையினர் குடுத்துருப்பாங்க. மாறினா மழை, வறண்டிருந்தனா வறண்டிருந்த, புகவா உணவாக, மடமகள்னா இளமகள். பாரி மகள் இருக்காங்க இல்லையா? 2 பேர் அங்கவை, சங்கவைன்னு இருப்பாங்க. நல்கினாள் கொடுத்தால், மூன்றில் அப்படின்னு கேட்டாக்கா, வீட்டின் முன் திண்ணை இங்க குடுத்துருப்பாங்க. வீட்டின் முன் இருக்கக்கூடிய திண்ணை தான் வந்து குடுத்துருப்பாங்க. அங்க வந்து ஆற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம்னு சொல்லி பழமொழி குடுத்துருப்பாங்க. இங்க வந்து ஒன்றிரா மூன்றிலோ இல். ஒன்றிரா ஒன்றிலோ இல் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஒன்றுமில்லாத வீடு என்று எதுவும் இல்லை என்பது இதனுடைய பொருள். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. இங்க வந்து ஒன்றுரா மூன்றிலோ இல் என்பதாகும். ஒன்றுமில்லாத வீடு என்பது எதுவுமே வந்து இல்ல அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. இது வந்து நியூ புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஆசிரியர் குறிப்பு. அங்க வந்து அவருடைய காலகட்டம்லாம் குடுக்கல. இங்க வந்து குடுத்துருப்பாங்க. பழமொழி நானூறு ஆசிரியருக்கு முன்னுரை அறையினார். அவர் வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு. அதாவது 3, 4 அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கங்க. முன்னுரை அறையினார் 4வது வருஷத்துல வந்து பொறந்திருப்பாரு. 4ஆம் நூற்றாண்டுல வந்து பிறந்திருப்பாருன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கங்க. பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் வந்து எந்த சமயத்தை சேர்ந்தவர்னா, சமண சமயத்தை சேர்ந்தவர். இவர் வந்து என்ன சமயம்னு சொல்லி கேட்பாங்க. கொஸ்டின் வந்து இப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க. சமண சமயத்தை சார்ந்தவர். 17 கீழ்க்கணக்கு நூல்ல ஒண்ணு தான் பழமொழி 400. 400 பாடல் இருக்கும். எத்தனை பாடல் இருக்குன்னு கேட்டாக்கா 400 பாடல் இருக்கும். ஒவ்வொரு பாடலையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லைன்ல இறுதியில பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது வந்து பழமொழி 400 என்று பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இது வந்து சரியா தவறா கூற்று காரணத்துல வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு பாடலையும் இறுதியில வந்து பழமொழி இருக்கிறதுனால இதுக்கு பழமொழி 400ன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. இல்ல 400 பாட்டு இருக்கு. அதனால வந்து 400 பாடல் பழமொழி 400ன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டிஃபரெண்ட்டா வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். இது வந்து முடிஞ்சுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சிறு பஞ்சமூலம். ஃபர்ஸ்ட்டு நியூ புக்ல பார்த்தரலாம். அதுக்கப்புறம் ஓல்டு புக்ல வந்து பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட்டு நியூ புக்லயும், அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு புக்லயும் பார்த்தரலாம். இதுல வந்து பாட் லைன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாட்டுடைய லைன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறு பஞ்சமூலத்தின் ஆசிரியர்னா காரியாசன். காரி ஆசான்னு சொல்லி வரும். அறுவடையார் தாமே உணர்வர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் வந்து குடுத்துருப்பாங்க. பூவாது காய்க்க மரமுள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நார்வ வித்து உள்ள மேதைக்கும் உரையாமை செல்லும் உணர்வு அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. அதாவது எனக்கு பூக்காமலே சில மலர்கள் வந்து காய்ப்பது உண்டு அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. இப்ப அத்தி மரம்லாம் எடுத்தீங்கன்னாக்கா, அத்தி மரம் வந்து பூ பூக்குறது தெரியுமா? தெரியாது. அத்தி மரம் வந்து பூ பூக்குறது, பலா மரமும் பூ பூக்குறது நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, காய் உண்டா? அதெல்லாம் வந்து காய் இருக்கும். அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, பூக்காமலே சில மரங்கள் வந்து காய்ப்பது உண்டு அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. அதே நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அவரை, தனலக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பூ பூத்திருக்கும். கத்திரிக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, வெண்டைக்காய் கூட பார்த்தீங்கன்னாக்கா, பூ பூத்து தான் பார்த்தீங்கன்னாக்கா காய் விடும். அந்த மாரி இருக்கும். அதுபோல தான் சில பேர் வந்து நன்மை, தீமை அப்படின்னு சொல்லிட்டு சின்னவங்க, பெரியவங்க யார் என்ன சொல்றாங்களோ, அத வந்து கருத்த தான் எடுத்துக்கணுமே தவிர, வயச வந்து பார்க்கக்கூடாது. சின்னவரே ஒரு ஒரு சின்ன பசங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கருத்த சொல்றாங்கன்னா, அது கரெக்ட்டா இருக்கா? தப்பா இருக்கான்னு சொல்லி தான் யோசிக்கணுமே தவிர, சின்ன பையன் சொல்றான் அப்படின்னு சொல்லலாம் ஆ தப்பா நினைக்கக்கூடாது. சின்ன பையன் போய் நமக்கு புத்திமதி சொல்லுவான். அத ஏத்துக்கணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது என்ன கருத்து சொல்றாங்கன்னு தான் யோசிக்கணும். இந்த பாடல்ல அமைந்துள்ள பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்பாங்க. கொஸ்டின் வந்து கேட்பாங்க. உவமை அணி. இப்பாடலில் அமைந்துள்ள அணி என்னன்னு கேட்டா, உவமை அணி வந்து குடுத்துருப்பாங்க. சொல்லும் பொருளும் இங்கருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூவாது, முதுமை அடையாமல், நாறுவ அப்படின்னு கேட்டா முளைப்ப. நாறுவ அப்படின்னா முளைப்ப. தாவானா கெடாதிருத்தல். கெடாதிருத்தல். இலக்கண குறிப்பும் உங்களுக்கு இங்க தான் எடுத்திருப்பாங்க. குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 3 இருக்கட்டும். எது வேணா இருக்கட்டும். தமிழ் கேட்கறத பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, சிலபஸ்ல என்ன இருக்கோ அததான் கேட்டிருப்பாங்க. அறிவார், வல்லார். லாஸ்ட்ல வந்து ஆர் முடிஞ்சிருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா வினையாளன் பெயர்கள். ஆர் வந்து முடிஞ்சா வினையாளன் பெயர்கள். ஆர் முடிஞ்சா அது வந்து வினையாளன் பெயர்கள் வரும். விதையாமை, உரையாமை அதாச்சும் பார்த்தீங்கன்னாக்கா விதைத்தல். விதைத்தல் அப்படின்னாக்கா தொழில் பெயர். விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு அந்த செடி வந்து வளரும். விதைச்சாக்க நம்ம வந்து ஒரு விதை போட்டா வளரும்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா விதையாமை. விதையாமை அப்படின்னு கேட்டா என்ன?
அது வந்து விதையாது, அது வந்து முளைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்மறையா வந்து சொல்லுவாங்க. அதனால எதிர்மறை தொழில் பெயர். விதைத்தல் என்பது பார்த்தீங்கன்னாக்கா தொழில் பெயர். ஏன்னா விதைத்தல், தள் வந்து முடியுது இல்லையா? தள் முடிஞ்சாலே அது வந்து தொழில் பெயர் தான். விதைத்தல். ஒரு இத வந்து விதைக்கிறோம்னு கேட்டாக்கா, அது வந்து செடி வந்து முளைக்கும். இவங்க என்ன சொல்றாங்க, ஆப்போசிட்டா சொல்றாங்க. அந்த செடி வளராது, முளைக்காது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து எதிர்மறை. எதிர்மறையா சொல்றதுனால தொழில் பெயர். உரையாமை அப்படின்னா உரைதல். உரைத்தல் அப்படின்னு கூட வரலாம். உரைதல்னு வரலாம். உரைத்தல் அப்படின்னு சொல்லி வரலாம். உரைத்தல்னாக்கா சொல்றது. சொல்லாம, சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உரையாமை அப்படின்னு சொல்லி சொன்னாக்க எதிர்மறையா வந்து சொல்றாங்க. ஸோ இலக்கண குறிப்பு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து தாவா. லாஸ்ட்ல வந்து பண்ணிருக்க நெடில் ஆ முடிஞ்சிருக்கும். நெடில் ஆ வந்து முடிஞ்சிருக்கும். குறில் ஆ முடிஞ்சா வெறும் பெயரெச்சம். குறில் ஆ முடிஞ்சா வெறும் பெயரெச்சம். இதே போலதான் தாவா அப்படின்னா நெடில் ஆ வந்திருக்கும். தாவா அப்படின்னு கிட்ட எதிர்மறை இப்ப ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஆப்போசிட்டா வந்து சொல்லுவாங்க. ஸோ இலக்கண குறிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது நூல்வெளி. தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதியியல் நூல்கள் தோன்றன. அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு இருக்கக்கூடிய 17 மேல்கணக்கு நூல்கள் 8 தொகை 10 பாட்டுன்னு பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு கீழே வந்தது கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பின் வந்த நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க நீதி நூல்கள்னு சொல்லுவாங்க. அதுதான் 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா 1 சிறுபஞ்சமூலம், 5 சிறியவர்களை 5 சிறியவர்கள் என்பது இதனுடைய பொருள் இருக்கும். இந்த 5 வேர்களை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. கண்டங்கத்திரி, சிறுவழுதனை, சிறுமொழி, பெருமொழி, நெருஞ்சி. இதுல 5 கொஸ்டின்ல ஏதாச்சும் ஒரு 3 கொடுத்துட்டு 4வது ஆப்ஷன் ஏதாச்சும் மாத்தி கொடுத்துருப்பாங்க. பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகேவா? இவ்வேர்களின் இது வந்து எதெல்லாம் ஆனதுன்னு கேட்டா வேர் மூலியமா ஆனது. இந்த வேறு 5 இருக்கு இல்லையா? சிறு பஞ்ச மூலம், இது கண்டங்கத்திரி, சிறுவழுதனை, சிறுமொழி, பெருமொழி, நெருஞ்சி இருக்கக்கூடிய வேரை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா உடல்ல இருக்கக்கூடிய நோயை வந்து போக்க முடியும். ஆனா மருந்து பார்த்தீங்கன்னா உடலினுடைய நோயை வந்து போக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுபோல சிறுபஞ்ச பாடலில் உள்ள 5 கருத்துக்கள் பண்ணிக்க மக்கள் அறியாமை போக்கி நல்வழிப்படுத்துவதாய் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர்னா காரியாசன். மதுரை தமிழ் அழகனார் மாக்காயனரின் மாணக்கர் ஆவார். மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனரின் மாணக்கர் வந்து இவர் இருப்பாரு. காரின்னா என்னன்னு கேட்பாங்க. காரி என்பது அவருடைய இயற்பெயர். காரி என்பது அவருடைய இயற்பெயர். ஆசான் என்பது பார்த்தீங்கன்னா டீச்சர்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஆசான் அப்படின்னு கேட்டாக்க தொழில் அடிப்படையில் அப்ப அமைந்த பெயர் வந்து இருக்கும். மாக்காரியாசன் என்று பாயுரச் செயல் என்ன வந்து இவரை வந்து சிறப்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டாக்கா மாக்காரியாசன் சொல்லி சிறப்பிக்கிறாங்க. அது எந்த செயல் வந்து இது பண்ணுன்னு கேட்டாக்கா பாயுரச் செயல். பாயுரச் செயல் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிறப்பிக்கும். கொஸ்டின் இப்படிலாம் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். இங்க இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் கொஸ்டின். நான் பாரதியார் பாரதிதாசன்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். பாரதியாருக்கு எப்போ வந்து பட்டம் கொடுத்தாங்க? பாரதின்னு பட்டம் சொல்லி கொடுத்தாங்க. அவருடைய பேர் வந்து சுப்பிரமணியன். பட்டம் வந்து எப்போ கொடுத்தாங்க? பாரதியின் பட்டம்னு சொல்லி கேட்டிருப்பேன். அது இங்க தான் இருக்கும். 11 வயசுல வந்து கொடுத்துருப்பாங்க. 10 வயதுக்குள்ளாவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர்னா வள்ளலார். ராமலிங்க அடிகள் என்று அழைக்கக்கூடிய வள்ளலார். 11வது வயதிலேயே அரசவை கவிதை எழுதி பாரதி எனும் பட்டம் பெற்றவர்னா பாரதியார். 15வது வயதிலே பிரெஞ்சு இலக்கிய கழகத்திற்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் வந்து விக்டர் ஹியூகோ. 16வது வயதிலே தமது தந்தையுடன் போர் படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர். 17வது வயதிலே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவதை குறித்து ஆராய்ந்தவர் யாருன்னு கேட்டாக்க கலீலியோ கலீலி. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது சிறுபஞ்சமூலம். சிறுபஞ்சமூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அது போல ஒரு பாடலில் 6 கருத்துக்களை கொண்ட அறநூல்கள் 17 கீழ்கணக்கு வரிசையில் அமைந்துள்ளன. அந்நூல்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? நான் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்துட்டேன். முன்ன கிளாஸ் தான் அது கொடுத்துருக்கேன். 3 பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கு கருத்து இப்போ அடுத்தது எடுக்க போறேன். 6 கருத்து அடுத்தது எடுக்க போறேன். 3 என்னன்னு சொல்லி சொல்லுங்க. 6 இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி சொல்லுங்க. கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, இது வந்து ஓல்டு புக். கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை, ஏன் வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண் வனப்பு கெட்டந்தன் தென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்ட நன்னென்றல் வனப்பு அப்படின்னு சொல்லி பாருங்க காரியாசன் வந்து எழுதியிருப்பாரு. லைன் மட்டும் பார்த்துங்க. கண் வனப்பு கண்ணோட்டம், கால் வனப்பு செல்லாமை என தொடங்கும் பாடல் எங்க இடம்பெற்றதுன்னா சிறுபஞ்சமூலம். எழுதியவர் வந்து காரியாசன். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் வந்து அது மட்டும்தான். ஆசிரியர் குரூப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரியாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனின் மாணக்கர் ஆவார் என்று சிறப்பாயிரம். இங்க வந்து சிறப்பு பாயிரம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துக்கிறது பாயிரச் செயல் மட்டும் கொடுத்துருப்பாங்க. சிறப்பு பாயிரம் பாயிரச் செயல் ரெண்டுமே ஒண்ணுதான். இது வந்து சமண சமயத்தை சார்ந்தவன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. கணித மேதாவியார் 7வது, அடுத்தது 7வது தான் எடுக்க போறேன். 7வதுடைய ஆசிரியர்னா கணித மேதாவியார்.
அவரும் இவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கூல்ல படிச்சவங்க. ஒரு சாலை மாணாக்கர்னாக்கா ஒரு ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சவங்க. யார் கூட அப்படின்னு யார்கிட்டன்னு கேட்டாக்கா, மாக்கநாயர்கிட்ட வந்து படிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 15 நூல் வந்து சிறுபஞ்ச மூலம். இதுல வந்து எத்தனை வெண்பா இருக்குன்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. நியூ புக்ல வந்து குடுத்துருக்க மாட்டாங்க. ஓல்டு புக்ல பார்த்தீங்கன்னா 97 வெண்பா இருக்குன்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. 97 வெண்பாக்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. கண்டங்கத்திரு, சிறுவழுதனை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு 5 மொழிகள பேர் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 97 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓல்டு புக்ல தான் இருக்கும். நியூ புக்ல வந்து இருக்காது. அதே ஓல்டு புக்ல பார்த்தீங்கன்னாக்கா, இவர வந்து யார் கூட படிச்சாரு? யாருடைய ஃப்ரெண்ட் அப்படின்னா, கணித மேதையோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏழாதி. வணங்கி வழியொழுகி மாண்டற் சொல் கொண்டு, நுணுங்கிய நூல் நோக்கி நுழையா இணங்கிய பல்நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய், நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து அப்படின்னு சொல்லிட்டு ஏழாதி வந்து குடுத்துருப்பாங்க. இதுல லைன் மட்டும் பார்த்தீங்க மத்த எதுவும் தேவையில்ல. இது ஓல்டு புக்ல மட்டும் தான் இருக்கும். ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. கணித மேதையாவார். என்னுடைய ஆசிரியர்னா கணித மேதையாவர் வருவாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7வது இயற்றியவர் யாருன்னா கணித மேதாவியார். கனி மேதாவியார் வருவாரு. இவருக்கு கனி மேதையார் என்ற சிறப்பு பேரும் வந்து இருக்கு. இவரும் சமண சமயத்தை சார்ந்தவர் தான். சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உரிய அறக்கருத்துக்களை 7வதில் வற்புறுத்தி கூறியிருக்கிறார். யார் அப்படின்னு கேட்டாக்கா நம்ம கனி மேதையர் வந்து சொல்லி கொடுத்திருப்பாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிபி 5ஆம் நூற்றாண்டுல வந்து வாழ்ந்திருப்பாரு. திணைமாலை 150 என்னும் நூலையும் வந்து இயற்றியிருக்காரு. யார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுல வந்து 2 நூல்கள் எழுதியிருக்காங்க. 2 நூல்கள வந்து படைத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒண்ணு திணைமாலை 150. திணைமாலை 150ம் பார்த்தீங்கன்னாக்கா 17 கீழ்க்கணக்கு நூல் தான். 17 கீழ்க்கணக்கு நூல் ஒண்ணு தான். திணைமாலை 150ம். இதை இயற்றியதும் பார்த்தீங்கன்னா நம்ம கனிமேதையார் தான். பிளஸ் பார்த்தீங்கன்னாக்கா 7வது இயற்றியதும் கனிமேதையார் தான். உங்களுக்கு சிலபஸ்ல 7வது மட்டும் குடுத்திருப்பாங்க. திணைமாலை 150 குடுத்திருக்க மாட்டாங்க. கொஸ்டின் வந்து யாரு 2 நூல்களை வந்து எழுதியவர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. யாருன்னு வந்து கேட்பாங்க. சரிங்களா? அது வந்து கனிமேதையார். 15 கீழ்க்கணக்குள்ள 7வதையும் ஒண்ணா இருக்கும். சிறப்பு பாயிரம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு பாயிரம் மற்றும் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பா இருக்கும். அங்க 97 வெண்பா பார்த்தோம். எதுன்னு கேட்டாக்கா சிறுபஞ்ச மூலம். இங்க 7வதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 81 வெண்பாக்கள் இருக்கும். 81 வெண்பாக்கள் வந்து இருக்கும். 4 அடியில் 6 அறக்கருத்துக்களை சொல்லுமா. 4 அடியில 6 அறக்கருத்துக்களை சொல்வதால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருப்பாங்க. தமிழருக்கு அருமருந்தாக போற்றப்படும் நூல் எதுனா 7ஆதி. தமிழருக்கு அருமருந்தாக போற்றப்படும் நூல் எதுனா 7ஆதி. ஏலம் என்னும் மருந்து பெயரின் முதன்மையாக கொண்டு லவங்கம், அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திரிகடுகம் பார்த்துருப்போம். நல்லாதனார் வந்து ஏற்றிருப்பார் இல்லையா திரிகடுகம். அந்த 3ம் ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ இது 3 சேர்த்தி மொத்தமா 6 சேர்த்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 7ஆதின்னு சொல்லி வரும். அதாவது சும்மா ஒரு ஷார்ட்கட் வச்சுங்க. இவர் வந்து பேர் வந்து கனிமேதையார்னு சொல்லி வந்துருங்க. மேக்ஸ்லயே புலியான் 6 நூல் தான் இருக்கு. புக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7ஆதின்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா பாயிரவியல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 81 தான் இருக்கு. ஒண்ணா எக்ஸ்டெண்ட் பண்ணியே போயிருக்காங்க. சும்மா இப்படி ஒரு பேசிக்கா கான்செப்ட்டா புரிஞ்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுக்கும். சரிங்களா? அடுத்து இதுல வந்து பேரு குடுத்துருவாங்க. தவறானது எதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. தவறானது எதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்நூல் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமை அகற்றும். யாரு எந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா கற்போரின் அறியாமை வந்து அகற்றும்னு சொல்லி கேட்பாங்க. எந்த நூல் வந்து கற்போரின் அறியாமை வந்து அகற்றும்னு சொல்லி கேட்பாங்க. அது எதுன்னு கேட்டாக்கா 7ஆதி. 7ஆதி வந்து அகற்றிவிடும். அடுத்து லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னாக்கா முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சின்னு சொல்லிட்டு சிறப்பு 10 வந்து குடுத்துருப்பாங்க. சிறப்பா ஒரு 10 லைன் குடுத்துருப்பாங்க. அததான் கேட்பாங்க. இங்கருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இது வந்து எந்த நூல்ல அமைஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கம் உடைமை. ஓதல் அப்படின்னா கல்வி. சரிங்களா? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கடல் சூழ்ந்த ஆழ்கழினா கடல். கடல் சூழ்ந்து இருக்கக்கூடிய மக்கள்ல கடல் சூழ்ந்து தான் நம்ம இருக்கோம் இல்லையா? 3 பக்கம் நீரு, ஒரு பக்கம் தான் நிலப்பகுதி இருக்கும். ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கம் தான் வந்து சிறப்புன்னு கேட்குறாங்க. இருக்கக்கூடிய மக்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கல்வி கற்றல்ல ஒழுக்கமா இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டு முதுமொழி காஞ்சி வந்து சொல்லியிருக்கோம். அடுத்தது காதலில் சிறந்ததன்று கண்ணஞ்சப்படுதல். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, காதல் அப்படின்னு கேட்டாக்கா லவ் கிடையாது. அன்பு காட்டுறோம் இல்லையா? அந்த அன்பு காட்டுற செயல்ல பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தவங்க வந்து போற்றும்படி தான் வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. மேதையில் சிறந்ததன்று கற்றது மறவாமை. கற்றத வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்னைக்குமே மறக்கக்கூடாது. அவன் தான் வந்து மேதையா இருப்பான் அப்படின்னு சொல்லி தான் குடுத்துருப்பாங்க. அறிவு நுட்ப காலத்துல அதாவது இப்ப டெக்னாலஜிஸ்லாம் கூட வளர்ந்தா கூட பார்த்தீங்கன்னாக்கா, அதெல்லாம் பழையச வந்து படிச்சத வந்து மறக்கக்கூடாது. பழைய கற்றத வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
சரிங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. வன்மையில் சிறந்ததென்று வாய்மை உடைமை. அதாவது வளமான வாழ்க்கை. அதாவது ரிச்சா வாழ்றத விட பார்த்தீங்கன்னாக்கா, உண்மைய பேசி வாழ்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாய்மை வந்து பேசணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இளமையில் சிறந்ததன்று மெய்ப்பினி இன்மை. அதாவது இளமையே பார்த்தீங்கன்னாக்கா, சின்ன வயசுலேருந்தே நோய் இல்லாம வாழ்ந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. நலனுடைமையின் நாணும் சிறந்ததன்று. நாணம் அப்படின்னாக்கா வெட்கம். அழகா இருந்தா கூட பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அ நாணம்னாக்கா, அந்த வெட்கம்ன்றது கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குலனுடைமையின் கற்பு சிறந்ததன்று. இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. நலன்முறையின் டேஷ் சிறந்ததன்று. களமுறையின் டேஷ் சிறந்ததன்று அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. குலனுடைய பெண். அதாவது குலப்பெருமையை விட பார்த்தீங்கன்னாக்கா, ஒழுக்கமுடையது தான் கற்புக்கு வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ஒழுக்கமுடைய பார்த்தீங்கன்னாக்கா, சிறந்தது அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. கற்பு சிறந்ததன்று அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததன்று. சிறந்த நூல்கள கற்றத விட பார்த்தீங்கன்னாக்கா, பெரியவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, துணையா வச்சுக்கணும்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. திருக்குறளும் இதே தான் சொல்லியிருக்கும். திருக்குறளும் பார்த்தீங்கன்னாக்கா, பெரியவர வந்து துணை கொள்ளல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. செற்றாரை செறுத்தல் தற்செருகை சிறந்ததன்று. தற்செருகை சிறந்ததன்று குடுத்துருப்பாங்க. பகைவரை பகைவரை தண்டிப்பதை விட பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து நன்மை செய்தது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. முன்பெருக்கல்லின் பின் சிறுகாமை சிறந்ததன்று. அதாவது முன்காலத்து பெருமை செல்வத்த பின்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குறையாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. நம்ம முன்காலத்துல வந்து சேர்த்து வச்ச சொத்த லாஸ்ட் வரைக்கும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப குடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னுடைய ஆசிரியர்னா மதுரை கூடலூர் கிழார். யாருன்னா மதுரை கூடலூர் கிழார் வந்து குடுத்துருப்பாங்க. அவருடைய பொருள் எல்லாமே கீழ வந்து குடுத்துருப்பாங்க. அவருடைய பொருள் எல்லாமே கீழ குடுத்துருப்பாங்க. ஆசிரியர்னா மதுரை கூடலூர் கிழார் குடுத்துருப்பாங்க. இவர் பாடல் பார்த்தீங்கன்னாக்கா, நச்சினார்க்கு நேர் முதலிய நல்லோசைகள் மேற்கோள்களை கையாண்டுள்ளார். இவர் வந்து யாருடைய பாட்டுனாக்கா, நச்சினார்க்கு நேர் முதலிய நல் ஆசிரியர்களின் மேற்கோள்கள வந்து பார்த்தீங்கன்னா கையாண்டுருப்பாரு. மொத்தமா மத்த நூல்ல தான் எடுத்து எடுத்து இம்பார்ட்டன்ட் மட்டும் குடுத்துருப்பாரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாக்கா, முதுமொழி காஞ்சி. அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் எதுனா, முதுமொழி காஞ்சி. எத்தன அதிகாரம் இருக்குன்னா, 10 அதிகாரம் இருக்கும். ஒவ்வொரு அதிகாரத்தும் 10 செயல் விதமா 100 பாடல் வந்து இருக்கும். 100 பாடல் வந்து இருக்கும்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். காஞ்சி திணையில் துறைகளில் ஒன்று. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையில் துறைகளில் ஒன்று. இது இந்த குரூப் 2 கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். குரூப் 2 கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகள்ல ஒண்ணா வந்து இருக்கும். சரிங்களா? முதுமொழி காஞ்சி கற்பூரின் குற்றங்கள் நீக்கி அறம், பொருள், இன்பங்களை அடைவதற்காக வழிமுறைகளையும், அறிவுகளையும் கூறி நல்வழிப்படுத்தும். இதுதான் முதுமொழி காஞ்சி. ஓகே. இது வந்து முடிஞ்சிச்சு. பார்ட் 2 வந்து முடிஞ்சது. அடுத்த டாபிக்ல வந்து பார்க்கலாம். புடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ.